வணக்கம். இன்று மார்கழி முதல் நாள், திருப்பாவையும் திவ்ய தேசமும் என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 30 நாள் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். போன முறை நம்ம தெளிவா எல்லா பாசுரத்தோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இந்த முறை ஆண்டாள் அதுல என்னென்ன திவ்ய தேச பெருமாளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்கிறத பத்தி பார்க்க போறோம். முதல் பாசுரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மார்கழி திங்கள்னு தொடங்குற பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் அப்படிங்கிற வரியில ஆண்டாள் என்ன பண்றான்னா, முதல்ல நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த நாளை கொண்டாடணும். நல்ல நாள், நல்ல நேரம் பார்க்கலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்ல சந்திரனோட ஆதிக்கம் சரி நல்லா இருக்கிற நாள்னு முதல்ல பாராட்டுறான். மார்கழிங்கிறதுக்கும் முக்கியமா என்னன்னா, பெருமாள் சொல்லியிருக்கார் கீதையிலேயே, மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கேன்னு. ரொம்ப சத்துவகுணம் மிகுந்து காணப்படுற மாசம் அது. இப்போ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையிர்னு நம்ம மார்கழி நோம்பு நேற்றுக்கே சொன்னோம் இல்லையா? அந்த திருமக்குளத்தை தான் யமுனை நதியா நினைச்சு ஆண்டாள் அங்க இருக்கிற கோபிகைகளா தன்னோட தோழிகளை கூட்டின்னு போறாங்க. அது மாதிரி தீர்த்தாமாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போறா. போதுமினோ யாரெல்லாம் இந்த இதுல இந்த நோம்புக்கு வரணும்னு விருப்பத்தோட இருக்கேளோ அவெல்லாம் வாங்கணும். பொதுவா இது குளிக்க போறதுங்கிற மாதிரி கணக்குல இது தீட்டா மாறுறதுன்னு இருக்கு. ஆனா என்ன மெயினா இல்ல ஆண்டாள் சொல்றான்னா, கிருஷ்ணானுபவத்துல மூழ்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறான்னு. அப்புறம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், அது என்ன ஆய்ப்பாடியே எப்படி செல்வ சிறப்பு வாய்ந்த இது, கண்ணன் இருக்கச்சே கேட்கணுமா? ஸோ அவ்வளோ சிறப்பான இது. சீர்மல்கும்னா என்னன்னா, அங்க இருக்கிற ஆய்ப்பாடி இந்த பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, நல்ல குணங்களால சிறந்தவாளாவும் இருப்பான்னு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகள், அந்த செல்வங்கிறதே அவளுக்கு என்னதுன்னா பணம் பொருள் அதெல்லாம் மட்டும் கிடையாது. மெயினா என்னன்னா கிருஷ்ணர் தான் அவளோட செல்வம். ஒவ்வொரு இவாளையும் கேட்டா உனக்கு உன்னோட எவ்வளவு இது இருக்குன்னா, எங்கள்கிட்ட கிருஷ்ணர் இருக்காரும்பா. கிருஷ்ணர் தான் தங்களோட செல்வமா நினைச்சுட்டு இருக்கான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், இவர் நந்தகோபர். அப்புறம் பொதுவா ஒரு தொழில் தொடங்கும் போது என்ன, அந்த நாளை கொண்டாடணும்னு சொன்னோம். அடுத்து நேரடியா எடுத்த உடனே என்னன்னா, எது வேணுமோ அதை கேட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடி இப்ப கிருஷ்ணர்னு சொன்னா அவர் முன்னாடி அம்மா அப்பாவை முதல்ல போற்றி இது பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு ஆண்டாள் முடிவு பண்ணிடுறான். சோ அதுல படி என்ன சொல்லிடுறா, கூர்வேல் கொடுந்தொழிலன். நந்தகோபர் எப்படின்னா, தன் பையனை சுத்தி கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, தொட்டில இருந்தா கூட ஒரு சின்ன எறும்பு கூட வரக்கூடாதான். அதுக்காக கையில சண்டை போட கூர்வேல் வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, தன்னை குழந்தைய சுத்தி ஏதாவது அதை அப்படியே குத்திடலாங்கிற மாதிரி கையில கொம்பு இது கூர்வேல வச்சு இது பண்ணிட்டு இருப்பாரான். நந்தகோபன் குமரன் அவரோட இது. ஏறார்ந்த கன்னி கிருஷ்ணரோட அம்மா சொல்லணுமா, யசோதை, நல்ல அழகான கண்ணுடைய யசோதை. யசோதையோட இளம் சிங்கமான கண்ணன் சொல்றான். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்து. கிருஷ்ணரோட கலர் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்மேனி, நல்ல மழை வரும்போது இருக்கிற கருத்த மேகம் போல இருக்கிற நிறத்தை உடையவன். கதிர்மதியம் போல் முகத்து, அதாவது என்னன்னா பெருமாளோட கண்ணு என்னன்னா, ஒரு கண்ணு சூரியனை மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு சந்திரனை மாதிரி இருக்கு. சூரியன் எதுக்குன்னா, தன்னோட பக்தர்களுக்கு யாராவது இடையூறு பண்ண வந்தான்னா அவளை எதிர்க்கிறதுக்காக. இது சந்திரன் போல இருக்கிற கண்ணு பக்தர்களுக்கு அருள் புரியறதுக்காக. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்து நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் என்பவர். நாராயணனே நமக்கே பறை தருவான். இதுதான் இந்த பாடலோட மைய கருத்து. நம்மளோட திருப்பாவையும் திவ்ய தேசமும் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கும் இதான் மெயின் கருத்து. நாராயணன் இதுல என்னன்னா, பெருமாள் நாராயணனை போத்தி இது பண்ற, நமக்கே பறை தருவான். பறை தருவான்ங்கிறதுல என்னன்னா, அவளோட நோம்புக்கு தேவையான பறைங்கிறது ஒரு தோளால செய்யப்பட்ட ஒரு வாத்திய கருவி. அதுன்னு பொதுவான பொருள்ல சொல்லிடும். பறை தருவான்னா என்னன்னா, கைங்கரியத்தை தருவான், அதுவும் இருக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேல் வரும்பவைன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுறான். இதுல ஆண்டாள் யாரை குறிப்பிடுறா, இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லும் போது என்னன்னா, வைகுண்டம் 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அதுல 108வது திவ்ய தேசம் தான் வைகுண்டம். பரமபதம், திருநாடு, என்ன வேணா சொல்லலாம், அந்தமிழ் பேரின்பம் ஃபுல்லா நிறைய சொல்ல வைகுண்டத்தை பத்தி சொல்லணும்னா எத்தனையோ நாள் சொல்லிண்டே போகலாம். கடைசியா நம்ம எல்லாரும் சென்று அடையணும்னு நினைக்கிற இடமே வைகுண்டம் தான். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிடுறா, முதல் பாசுரத்திலேயே நமக்கு இது மெயின், வாழ்க்கையோட என்ன மெயினா எல்லாரும் அடையணுங்கிறதும் அதை குறிப்பிட்டு சொல்லிடுறா. இப்ப பொதுவா குழந்தைகளெல்லாம் இப்ப நம்ம படி, நீ நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சொன்னால,
என்ன பண்ண போறோம் படிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அதுங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த ஆர்வத்தை காமிக்காது. ஆனா என்னன்னா அதோட பலன் என்னங்கிறத சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க. நீ மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க, நான் உனக்கு ஒரு பெரிய gift தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன gift தருவேன் அப்படின்னா, உனக்கு நான் சூப்பரா ஒரு gift தருவேன்னா அது என்ன பரிசு கொடுக்க போறோமோ அதை நம்ம முதல்லயே இப்போ சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒவ்வொரு மணி அந்த படிக்கிறதுல இருக்கிற அந்த கஷ்டங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் கூட அதுக்கு தெரியாது. அப்போ அது என்னன்னு யோசிக்கும், அப்பா நம்ம நல்லா படிச்சா கடைசியில இந்த பரிசா சொல்ல போறோம். அதனால என்னன்னா முதல்லயே ஆண்டாள் நம்மள எல்லாரையும் வந்து வழிபட்டு நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்னமோ அதை குறிச்சு முதல்லயே சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் நாராயணன் நமக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னா, அப்பா இவ்வளோ பெரிய இது நமக்கு கிடைக்க போறதா, அப்ப நம்ம இதை கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு 30 நாள் என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன பலனோ அதை முதலையே வந்து சொல்லி ஆண்டாள் சொல்லிட்டா. அதான் இந்த அவ்வளோ பெரிய ஏற்றம் இந்த பாசுரத்துக்கு. அது என்ன, நாராயணன் இது சொல்லிட்டாலே நமக்கே பறை தருவான். ஸோ இங்க வந்து நம்ம அந்த பறைங்கிற விஷயத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கைங்கரியம்னு சொன்னோம், அப்புறம் வந்து மோட்சம்னு எடுத்துக்கலாம். நமக்கு கடைசியில கிடைக்கிற வீடு பேருன்னு எடுத்துக்கலாம். இந்த அங்க வைகுண்டம்னா எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கிற மாதிரி இந்த 108 திவ்ய தேசத்துல 106 திவ்ய தேசம் பார்த்தீங்கன்னா பூலோகத்திலேயே இருக்கு. இங்க இல்லாத 2 வந்து என்னதுன்னா, இது க்ஷீராப்தி திருப்பார்கடலும் வைகுண்டம், அது 2 தான் வந்து இங்க இல்லாம மேல இந்த எல்லா இதுவும் இந்த 14 உலோகத்தையும் தாண்டி இருக்கிற இது. இந்த பூலோக இது எதுவுமே இருக்காது. இந்த உலகத்துலன்னு பார்த்தா நமக்கு வந்து சத்துவ தமோ ரஜோ 3 குணங்களோட கலப்போட எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கோவம், எல்லா குணங்களும் வந்து இந்த தூக்கம் அது இது எல்லாமே இருக்கும். ஆனா அங்க வந்து என்னன்னா சுத்த சத்துவமயம். அங்க போயிட்டோம்னா எந்த வித கவலையுமே இருக்காது. வைகுண்டம்னா என்னன்னா வந்து கவலையே இல்லாத இடம், துன்பங்களே இல்லாத இடம், மூப்பு இல்லாத இடம். ஏன்னா அங்க காலமே நடையாடாது. சுத்த சத்துவமயம், உள்ளதை உள்ளபடியே காட்டுற இடம். இங்கதானே எல்லாரும் இது, அங்க போட்டி போறாம எதுவுமே அங்க கிடையாது. அங்க பெருமாள் வந்து வைகுண்டநாதரா அழகா வீட்டிலிருந்து திருக்கோலத்துல இருக்கு. ஆதிசேஷனுக்கு மேல இங்கெல்லாம் நம்ம கோவில்ல பாக்குறோம் இல்லையா, கோவில்ல கற்சிலையா வடிச்சிருக்கா, அதுல ஆதிசேஷன் மேல பெருமாளை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க வைகுண்டத்துல கேட்கணுமா, ஆதிசேஷன் மேல வீட்டிலிருந்த திருக்கோலத்துல வைகுண்டநாதரா நாராயணன் பரத்துவம் இதான் முதல் நிலையா ஆண்டாள் சொல்றது இதான். அமர்ந்திருக்கார். அவர் பக்கத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் வந்து இது பண்றா. சுத்தி நித்திய சூரிகள் எல்லாரும் இருக்கா. அங்க என்ன தீர்த்தம்னா விரஜா நதி. இந்த விரஜா நதியை தாண்டினாதான் நம்ம வந்து வைகுண்டத்தை அடைய முடியும். அங்க எல்லாருக்குமே அங்க போகும்போது இந்த உடம்பு எல்லாம் போயிடும். அங்க ஒரு அருமையான திவ்யமங்கல ரூபம், நமக்கு அருமையான ஒரு உடம்பு கிடைச்சிடும். அங்க எல்லாமே சந்தோஷம். அங்க போனா நம்ம எல்லா நித்திய சூரிகளையும் நேர்ல பார்க்கலாம், ஆழ்வார் எல்லாரையும் பார்க்கலாம். இந்த பிறப்பு இறப்புன்னு இந்த பிறவி சுழல மாட்டின்னு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் முடிச்சு ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து என்னன்னா விண்ணகம் புகுவது மன்னவர் விதியை, கடைசியா போய் சேர வேண்டிய இடம் வந்து விண்ணகரம்ங்கிற பரமபதம்ங்கிறது தான் இது. அதுக்கு போனா எப்படி என்னென்ன சந்தோஷம் வருங்கிறது வந்து வைகுண்டத்தை பத்தி நிறைய இதுல வந்து சொல்லியிருக்கா. சந்தோஷம் மட்டுமே இருக்கிற இடம். ஸோ முதல்லயே வந்து ஆண்டாள் நமக்கு என்ன பண்ணிட்டா, அந்த அருமையான இடத்த பத்தி நமக்கு காமிச்சுட்டா. அதனால நம்ம கண்டிப்பா எல்லாரும் வந்து ஆண்டாள் என்னென்ன சொல்லியிருக்காளோ அந்த 30 இதுலயும் நம்ம கேட்டு அதுபடி நடந்து கடைசியா வந்து வைகுண்டத்தை அடையறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். இதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். இது இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு அடுத்த வையத்து வாழ்வீர்கள்ல எந்த நிலையை சொல்றாங்கிறத பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.